ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். என்னையோட டாபிக், என்னோடய வாழ்க்கை தத்துவம் பார்த்திங்கனாக்கா கோபம். கோபம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் கோபம் வரும். அதுக்காக வந்து தினமும் வந்து கோபமாக ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்க, அவங்க பேரை வந்துட்டு அவனுக்கு மனிதனே இல்லை, மிருகம் தான். எந்த நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான எண்ணங்களோடு இருக்கும். அந்த கோபத்தை வந்து தயவுசெய்து சொல்கிறான், எப்பப்போ கோபம் வரணும் அப்போ தான் கோபம் வரணும். எப்பப்போ அவன் அடுத்து உன்னோட சூழ்நிலையை வந்து மற்றவங்க மேலே வந்துட்டு திரிக்கக்கூடாது, மற்றவங்க மேலே வந்து கோபத்தை காட்டக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அதுமாரி அது யோசிக்கணும். யோசிச்சுட்டு கோபத்தை வந்து நியாயத்தோட கோபத்தை நியாயப்படுத்தணும். சும்மா கோபப்படுத்தினா அநேகமாக கோபப்படக்கூடாது. வழியில் போகிறேன், இடிச்சிட்டோம், தெரிஞ்சு இடிச்சிட்டாங்க, ஓகே மன்னிச்சிடுங்க சொல்லிடுவேன் தான். அதுமாதிரி சொல்கிற விதமாக வந்து அன்பாக ஆதரவாக சொன்னால் தான் வந்துட்டு மற்றவங்களும் வந்து எந்த சஞ்சலம் இல்லாமல் போவாங்க. ஆனால் அந்த வெறி கொண்டு அந்த மிருகம் கொண்டு அதான் சொல்லலை, மிருகம் வெறி கோபம் தான் வந்து அப்படியே எல்லாமே மாற்றும், வெறியாக மாற்றும். அதுக்கப்புறம் மிருகமாக மாற்றும் ஒரு மனிதன். தயவுசெய்து சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து நம்ம கடைசியில் வந்துட்டு என்னதை எடுத்துமா போகிறோம், எதுவுமே எடுத்துமா போகிறதில்ல. புரியுங்களா? அதான் விஜயகாந்த் சொல்கிற மாதிரி, உங்களோட எதுவுமே சொல்கிறது என்ன, எல்லாம் கடைசியில் வந்து எந்த கூட அருணா பேரை தான் எல்லாத்தையும் அறுத்து போட்டு கீழே உள்ளே பதிக்கிறாங்க. அப்போ கூட கோபத்தை எடுத்துமா போகிறேன் இல்லை. நான் இப்படி நான் பட்டு சட்டையோட, பட்டு வேட்டையோட, நகையோட, பணத்தோட, கையில் மோதிரம், காரு, பங்களா எல்லாத்தையுமே எடுத்து போயிட்டு கூட குடும்பம் எடுத்துமா போகிறேன் இல்லை. அதான் தயவுசெய்து சொல்கிறோம், அன்பாக இருங்க, மற்றவங்களுக்கு உணர்வுகளை மதிங்க. புரியுங்களா? உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தாங்க, அதெல்லாம் அவங்களோட கோபத்தை வந்து மற்றவங்க மேலே பிடிக்காது, மற்றவங்க மேலே காமிக்காது. அவன் எங்கேயோ சிவனேன்னு எங்கேயோ இருந்திருப்பான், ஆனால் அவனை வந்து தகாத வார்த்தை திட்டுறது அவன் நிம்மதியை கெடுக்காதீங்க. இந்த கோபத்தால் மற்றவங்க நிம்மதி கெடும், மற்றவங்களோட சந்தோஷம் கெடும். மற்றவங்க அவங்க பேசிட்டு போயிடுவீங்க கோபமாக, ஆனால் அவங்க ராத்திரிலாம் தூங்குவாங்களாம், தூங்க மாட்டாங்களாம். அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். அவங்களுக்குள்ளே என்ன சின்ன நீங்கள் பேசிட்டு போய்டும், ஆனால் பெருசாக உள்ளே பார்த்தா அவங்கள பெரிய சண்டை வரும். புரியுதுங்களா? அந்த கோபத்தை அடங்கினீங்கன்னாக்கா குடும்பம் நல்லாயிருக்கும், பக்கத்தில் உள்ள சுற்றமுற்றம் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் தேவையில்ல அனாவசியமான தேவையில்லாத கோபம் தான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை, ஒருத்தரோட குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கும், ஒருத்தரோட சந்தோஷத்தை கெடுக்கும். சரிங்களா? அதாவது யோசிச்சு நிதானமாக கோபத்தை வந்து எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்துங்க. நியாயத்தோட கோபத்தை வெளிப்படுத்துங்க. அநியாயமாக ஒருத்தர் மேலே கோபத்தை திணிக்காதீங்க. அதான் தலைவர் என்ன அன்பே சிவன் சொல்கிறாங்க. அந்த அன்பே சிவன் வந்து அந்த யாராவது கடைப்பிடிக்கிறாங்களா? இந்த உலகத்தில் கடைப்பிடிக்க முடியாது யாராலும். அந்தந்த சூழ்நிலைக்கு கோபம் வந்து தான் போகும். ஆனால் அது சும்மா அனாவசியமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தாலும் வந்து யாரை வந்துட்டு சண்டை வாங்கலாம், யார் நிம்மதி அவனை பிடிச்சி சண்டை வாங்கலாம், இவனை பிடிச்சி அதை கேட்கணும். அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறான், அவங்க நிம்மதி எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க நிம்மதியை கெடுக்கணும் அப்படி மட்டும் நினச்சி ஒரு கெட்ட எண்ணத்தோடு நினச்சிட்டு உங்கள் கோபத்தை முன் வைக்காதீங்க, அவங்க நிம்மதியை கெடுக்காது. புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். அன்பே சிவம். ஓம் நம சிவாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.